இதுவரை எந்த ரோடு ஷோலையும் யாரும் சாவலியங்க, நாங்க பார்த்தல எங்க மேடம். அதுதான் மேடம், இவர ரசிகரை தான் பாத்துக்கிறாங்க, கட்சி தலைவரா இன்னும் யாரும். சரி, ஜெயலலிதா அம்மா பார்த்தாங்க, அவங்க ரசிகர் தான் வந்து செத்து போனாங்க மகாமகத்துல. நான் அவங்கள தானே போக்கஸ் பண்ணி பார்க்க வராங்க அந்த கூட்டம். அதனால அதுக்கேற்ற மாதிரி தானே கூட்டத்துல செத்துல சாவல மேடம். விஜய்க்கு மட்டும் தான் ஏற்பட்ட ஒரு இந்த நிர்வாகத்துக்கு பொறுப்பே இல்லையா, அந்த போலீஸ்க்கு பொறுப்பே இல்லையா? அந்த வீடியோல தெரியுது மேடம், அவங்க எல்லாமே காவல்துறை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செத்த பிறகு வராங்க. இல்ல அந்த கூட்ட நெரிசல்லையே நிறைய பேருக்கு முதலுதவி எல்லாம் செய்யறாங்களே. அதுதான் செத்த பிறகு தானே முதலுதவி. இல்ல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அப்படி எல்லாம் கிடையாதுங்க. இது பிளான் பண்ணி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிளான் வந்து கட்டுக்கோப்பையா வச்சிருக்காங்க மேடம். அந்தந்த மாவட்ட தலைவர்கள், அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்துக்கு ஏத்த மாதிரி ஆர்கனைஸ் பண்றாங்க. கட்சியா நடக்கிறது 50 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கின கட்சிங்க. ஒருவேளை விஜய் கட்சி 50 வருஷம் ஆனா கட்டுக்கோப்பா இருக்கும். கட்டுக்கோப்பா நீங்க வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத சின்ன பசங்க அவருடைய ஆர்வமா ரசிகர் மன்றம் உடையாறாங்க. அதை நம்ம நம்ம என்ன பண்ணணும், ஒரு அரசாங்கம் அதை தடுத்து நிறுத்துறதுக்கு போலீஸ் எப்பா லைட்டு கம்பத்துல ஏறுறான் யாருங்க, நீங்க ஆட்சியாளர் மாறி போயிடுங்க, அவங்க புள்ள வருவாங்க. அந்த எது கண்டிஷன் போட்டாலும் எங்களுக்கு திமுக வந்து தடை போடுது, தமிழக அரசு வந்து உரிய பாதுகாப்பு ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவர் சொன்னா என்னங்க, அவர் சொன்னா அப்ப விஜய் கேட்கறதுலாம் நீங்க கொடுத்துட்டீங்களா? நீங்க தடையா போடலையா? விஜய் சொந்தெல்லாம் கொடுத்துட்டீங்களா? நீங்க விஜய்க்கு தடை போட்டனால தான் தடைன்னு சொல்றாரு. ஏன் இதுக்கும் தடை போட வேண்டியதுதானே? 10 தடையோட 11வது தடை போடுங்க. மக்களை பாதுகாத்துக்குங்களேங்க. மக்கள் உங்களோட மக்கள் இல்லையா? உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க இல்லையா? அந்த மக்கள் உயிர் உங்களுக்கு இல்லையா? விஜய் தான் முக்கியமா? விஜய் யாரோ ஒரு ஆளு உங்களை எதிர்க்கிறாருங்கிறதுக்காக உச்சநீதிமன்ற தலைவர்களும் வந்து அனுதாபம் தெரிவிக்கிறாங்க. விஜய் மட்டும் அங்க இருந்து அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே கிளம்பிட்டாரு. அப்போ அவருக்கு போற டைம்ல ஒரு 10 பேர் உயிரிழந்திருப்பாங்க. அவருக்கு செய்தி தெரிஞ்சுதான் போறாரு. திருச்சியில வந்து 30 பேர் உயிரிழந்துட்டு தான் பத்திரிகையாளர் சொல்றாங்க. ஆனா அவர் செவி கொடுத்து கூட காதுல கேட்காம போயிட்டே இருக்காரு. ஒரு அனுதாபம் கூட அந்த நேரத்துல அவர் சொல்லல. இதுக்கு பத்திரிகையாளர் தான் சொல்லணுமா? அவர் செல்லே இல்லையா? அவர் பார்க்க மாட்டாரு செய்தி எல்லாம்? ஒரு தலைவர் இல்லையே, அவர் பார்த்துட்டு தான் போறாரு. அவர் என்ன சொல்வாரு? யார்கிட்ட போய் சொல்லணும்? அவங்க அப்பா அம்மாட்ட பறி கொடுத்தவங்கள்ட்ட தான் சொல்லணும். பிரசுக்காரங்கள்ட்ட தான் சொல்லணும். நாளுக்கு அப்புறம் வந்து வீடியோ காணொலியில வர விஜய் முன்கூட்டியே வீடியோ காணொலியில அந்த நேரத்திலேயே ஒரு மணி நேரத்துல அவர் வந்திருக்கலாமே வீடியோ காணொலியில. அவர் பைத்தியம் முடிச்சு கூட வில்ல படுத்துப்பாருங்க. அவருக்கு வந்துட்டு 42 பேர் செத்து போனாங்கிறது அந்த வேதனை கூட. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் வந்து பிரஸ் மீட் கொடுத்திருக்கலாமே. மறுநாள் காலையிலே இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு. பிரஸ் மீட் கொடுத்தாதான் அரெஸ்ட் பண்ணிடுங்களே நீங்க. அவர் தலைமறை அவர் தானே அக்யூஸ்டுங்கிறீங்க. நீங்க அவர் பிரஸ் மீட்ல கொடுத்தா ஏங்க பிரஸ் மீட் கொடுக்குறாரு அரெஸ்ட் பண்ண மாட்டீங்கன்னு நாளைக்கு கோர்ட்டு கேட்க மாட்டாங்களா?